வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், ஆயில், பிட்காயின் அண்ட் டாலர் இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீக்கோடைய எண்ட் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஸோ வந்து நமக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும். அதுக்காகத்தான் வரக்கூடிய டேட்டாஸ் இன்னைக்கு வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், ஜாப் ஓப்பனிங், அதுக்கப்புறம் ஏடிபி, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வரும். இதில் நாளைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் சேர்மனுடைய ஸ்பீச் இருக்கு, பவுண்ட் சேர்மனுடைய ஸ்பீச் இருக்கு, அண்ட் இசிபி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய பிரசிடென்ட்டுடைய ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 6:30 மணிக்கு சாயந்தரம் இதெல்லாமே பேங்க் ஆஃப் கனடா அவங்களுடைய சென்ட்ரல் பேங்கோடைய ஸ்பீச்சஸ் இருக்கு. ஸோ வரிசையாக நமக்கு வந்து ஸ்பீச்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க புதன்கிழமை நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு மெயினாக நான் ஃபார்ம் பேரோல், ஹவர்லி ஏர்னிங்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்கு. ஸோ இந்த முறை பெரிய மாற்றம் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து வியாழக்கிழமை அல்லது நாளைக்கு லைவ்ல பற்றி இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாலர் இண்டெக்ஸில் இது வந்து கரெக்ஷன் தான். ஓகே, ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு வேவ் செகண்ட் அண்ட் இப்படி இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஏபிசியாகவும் நம்ம வச்சுக்கலாம், டபிள்யூஎக்ஸ்ஒயாகவும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ என்ன ஆக போகுதுன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எண்டப் ஆகணும். மார்க்கெட் இப்படி மேலே போனாலும் இம்மிடியேட் ஃபால் வரும். இப்போ வரக்கூடிய டேட்டாஸில், இன்னைக்கு ஈவினிங் டேட்டாஸில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படி மேலே போனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார்ம் பேரோலுக்கு மார்க்கெட் கீழே எடுக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 1 hour அல்லது ஒரு 4 hour டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி நம்ம போகும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா கூட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல ப்ரைஸ் வந்து நல்லாவே சாலிடா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்க மேலே போகக்கூடிய மார்க்கெட்ல ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் பிரேக் நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்க நடந்துட்டு இருந்த இந்த ரேலி எண்டப் ஆகி நமக்கு ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ள வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சி டேர்ன் ஆனா எனி செல் செட்டப் ஸ்ட்ராங்காக கிடைச்சிருச்சு அப்படின்னா டாலர் இண்டெக்ஸில் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து செல் தான் பண்ணணும். அதுவும் இந்த நான் ஃபார்ம் பேரோலுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல டபுள் டாப்போ ஓகே எனிதிங் இப்படி மார்க்கெட் மேலே போன ஸ்பீடில் ரிஜெக்ஷன் கிடைச்சி இது ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆனால் நமக்கு ப்ரைஸ் இப்படி இறங்குறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இங்கே சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். லைட்டாக கீழே வந்தாலும் சரி, கீழே வரல அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 75 to 80க்குள்ள மார்க்கெட் போகும். 75 தான் மேக்சிமம். கொஞ்சம் ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது ஒரு நியூஸ் பாசிட்டிவ், அதாவது வாரில் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவாக இன்னொரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்ணும். அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. அல்லது இங்கேயே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னும் இங்கே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பை அப்படிங்கிறது எதுவும் கிரியேட் ஆகலை. நெக்ஸ்ட் பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இன்னும் இருக்குங்க. கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும். ஷார்ட் டேர்மில் கூட உங்களுக்கு வந்து செல் செட்டப் எது கிடைக்குதோ எடுக்கலாம். இப்போ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு நல்ல இம்பல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு ஒரு இம்பல்ஸ் வேவ் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கான ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக மார்க்கெட் கொடுக்கலாம். ஒரு 68 வரைக்கும் போகலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு போனால் திருப்பி ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு கரெக்ஷன் பையாகத்தான் அமையும். இன்னும் அந்த கரெக்ஷன் பை ஸ்டார்ட் அப் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் தான் ஆயிருக்கு. இந்த இடத்துல க்ளோசஸ் நடக்கலை. ஸோ இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே வந்துட்டு ஒரு மார்க்கெட் இப்படி கொஞ்சம் பை எடுத்துச்சு அப்படின்னா இந்த டாப்பை வந்து
ட்ரிகர் பண்ணிட்டு பிரைஸ் வந்து திருப்பி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் உண்டு. ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் பை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் ஃபார்ம் பேரோல்ல டேட்டா அல்லது டேட்டாவை தாண்டி யூஎஸ் உடைய அந்த டாலர் இண்டெக்ஸ் இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இங்க இந்த பிட்காயின் அந்த டைம்ல ஏறுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப கிளீனா தெரியுது. இப்போ நம்ம வந்து ஒரு 4 hour சார்ட் அந்த மாதிரி நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 2 டாப்ஸ் இங்க வந்து கிரியேட் ஆயிருக்குது. ரெண்டுமே ஸ்விங்ஸ் தான். இப்போ மார்க்கெட் கீழே வந்தா கூட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராகவும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் இருக்கு. இப்போ இந்த ஜோனை என்ன பண்ணும் அப்படின்னா கீழே கொஞ்சம் வந்தா கூட ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த பர்டிகுலர் ஏரியா நான் வந்து உங்களுக்கு இங்க காட்டுற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 63க்குள்ள, ஓகே 62ல இருந்து 63க்குள்ள ப்ரைஸ் வந்து டேர்ன் பண்ணா அப்படின்னா ப்ரைஸ் கீழே வரும். அதுக்கான ஒரு கரெக்ஷன் பை. ஒருவேளை இதை பிரேக் பண்ணானா இந்த டாப்பை என்ன பண்ணுவானா போயிட்டு மார்க்கெட் வந்து உடைக்க ட்ரை பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகி அங்கிருந்து கீழே வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல். இந்த 2 லெவல்ல நீங்க எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அப்பதான் எடுக்கணும். இங்க போய் பாட்டம்ல போய் நான் செல் பண்ணலாமா அப்படின்னா இம்மிடியேட்டா இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் டிராப் ஆகும். ஆனா இம்மிடியேட் ரிஜெக்ஷன் மார்க்கெட் அப்சைட் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து அந்த டவுன் ட்ரெண்ட்ல தாங்க போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் நிற்குது. அதனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 64 to 67 அதுக்குள்ள மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் போய் எடுத்துட்டு கீழே வர ஆரம்பிச்சிடும். கோல்டு அளவு பெருசா எதிர்பார்க்க தேவையில்ல. ஒரு 64ல இருந்து 67 அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டு. ஒரு 4 hour எடுத்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சேனல், ஓகே இந்த சேனலுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து சப்போர்ட்ல வந்து நிற்கிது. இந்த மாதிரி ஒரு ரேலி மார்க்கெட் நிற்கிது. ஸோ ஒரு புஷ் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கானா இருக்கு. அதை போய் மார்க்கெட் இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த சப்ளை ஏரியாவை போய் மீட் பண்ணுச்சுன்னா திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பை அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஒருவேளை டக்குன்னு மார்க்கெட் இன்னொரு ஷேடோ இப்படி கொடுத்தா கூட இம்மிடியேட்டா மார்க்கெட் திருப்பி மேலே தான் புஷ் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி சில்வர்ல இருக்கு. கோல்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து நம்ம எதிர்பார்த்திருந்த லெவல் அப்படிங்கிறது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை சப்போர்ட் எடுக்காம பிரேக் ஆயிட்டு இப்போ இங்கே திருப்பி ரிஜெக்ஷன் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே புஷ் பண்ணிட்டு இருக்கு. இது டே சார்ட். இன்னமும் இந்த சப்போர்ட் லெவல், ஓகேங்களா, இந்த சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸ் வந்து திருப்பி அங்கே தான் ஹோல்ட் ஆகி நிற்குது. இது சப்போர்ட் லெவல், முதல்ல அதை நம்ம பார்த்துக்கணும். இங்கே நம்ம செல் எடுத்தோம்னா பெரிய ரேலி எடுக்க முடியாது. ஓகே, பெருசா ரேலியா எடுக்குமா அப்படின்னா எடுக்க சான்சஸ் வந்து கம்மி. ஓகேங்களா, சரி நேற்று எதிர்பார்த்தது ஒரு 4000ல இருந்து ப்ரைஸ் 4020ல இருந்து 4000க்கு வந்து மார்க்கெட் டேர்ன் ஆனா பை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தது. ப்ரைஸ் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த 4000 வரைக்கும் வந்துட்டு ஒரு புஷ் கொடுத்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே கொஞ்சம் கூட போகலை. ஓகே, அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 4040க்கு மேலே மார்க்கெட் டிராவல் பண்ணியிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல பை ட்ரை பண்ணியிருப்போம் வித் ஸ்டாப் லாஸ். ஓகே, நான் சொல்றது எல்லாமே ஸ்டாப் லாஸ் வச்சு. ஓகே, இப்படி டேர்ன் ஆயிடுந்தா நம்ம பை ட்ரை பண்ணிக்கலாம். வந்து இங்கெல்லாம் ரிஜெக்ஷன்லாம் வந்துச்சு. பட் ஆனால் மார்க்கெட்னால மேலே புஷ் பண்ண முடியல. இங்கேயே மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருந்தது. மார்னிங் இறங்கின ஸ்பீட்ல இப்போ மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆயிடுச்சு. அதான் இந்த இடத்துக்கு வந்ததும் மார்க்கெட் வந்து பெரிய செல், இந்த இடத்துல டக்குன்னு பையும் நம்ம எடுக்க முடியாது. அவ்வளோ ஃபாஸ்டா மார்க்கெட் வந்துட்டு இந்த லோவை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே நிற்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேம்ல போயிட்டு இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் வேவ் இதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து ஃபுல்லாவே எல்லாமே ஏபிசி கரெக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நமக்கு வந்து ஓரளவு மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு இம்பல்ஸ் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல இப்போ ப்ரைஸ் வந்து இப்படி நிற்குது. ஒருவேளை இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்து 4000 இப்போ டச் பண்ணக்கூடாது. ஒன் மோர் ஹைக் போயிட்டு அது 4050க்கு மேலே பாஸ் பண்ணிடணும். ரியல் பிரேக் எங்க இருக்கு அப்படின்னா 4075ல இருந்து 4100 இதுதான் ரியல் பிரேக். இதை பிரேக் பண்ணிட்டா நீங்க நம்பலாம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா 4170க்கு போகும்.
ஓகே 60 ஆர் 70 அந்த லெவல் போய் மீட் ஆகும். இது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். இதை பிரேக் பண்ணும்போது 4300 நம்ம டார்கெட்டா எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 4420 இருந்து 70 லெவல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இதே 4500 வந்து அவன் உடைச்சு ஹோல்ட் ஆயிட்டானா மார்க்கெட் வந்து திருப்பி கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். ஆனால் 4420 4470 இந்த லெவலில் மார்க்கெட் போய் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 3850 லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அங்கே போகும்போது பார்த்துக்கலாம். ஒன்று இங்கே எடுக்கணும். இங்கே எடுக்கிறது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷனில் மார்க்கெட் நடக்கும். ஓகே, மினிமமாக நம்ம இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு பெருசாக மேலே போகாமல் 50யோ அல்லது இந்த 75யோ பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து சப்போர்ட் எடுத்தா வி கேன் கோ ஃபார் பை. இந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்விங் நடக்கும்? இப்போ ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டான். ஓகே, ஒரு ஷேடோ கொடுத்தா கூட ஓகே தான். கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இப்படி வரும். இப்படி வரும்போது இந்த டிமாண்ட் ஏரியாக்குள்ளேயே ப்ரைஸ் வந்து டேர்ன் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் சொல்கிறேன், திருப்பி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். நம்ம கெஸ் பண்ணுறோம். இது வந்து என்னுடைய பர்சனல் கெஸ்ஸிங் தான். இது வந்து திடீர்னு மாறுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால நீங்கள் உங்களுடைய ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு ஏதாவது பை செட்டப் கிடைக்குது அப்படின்னா, நானும் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எடுத்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இங்கேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்கின ஸ்பீடில் ஒரு வி ஷேப் கொடுத்துருக்கு. இன்னும் கூட ஒரு ஒன் மோர் ஹைக்கு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா தென் நம்ம வந்து பை ட்ரை தாராளமாக பண்ணலாம். வித் ஸ்டாப் லாஸோட பண்ணணும். இல்லை எனக்கு வந்து நல்ல ரேலி வந்தால் நான் ட்ரை பண்ணுறேன், கிளியராக அப் ட்ரெண்ட் திரும்பிடுச்சுன்னா நான் ஒரு நல்ல ரேலி வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 4100 வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் போய் இந்த டாப்பை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அப்போ தான் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போகிறதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும். இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல மல்டி ரிஜெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இது டபுள் பாட்டமாக மாறிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடும்? இதை பிரேக் பண்ணி இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டு தூக்குவான் மார்க்கெட். அப்போ ஒரு ஹையரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டேர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இங்கே சப்போர்ட் எடுக்க வேண்டியது டக்குன்னு ட்ரிகர் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் இங்கே கலெக்ட் பண்ணிட்டு இந்த பைக்கானதை எடுத்துட்டு திருப்பி பை ரேலியை மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுது. நமக்கு 4100 பிரேக் பண்ணும்போது இந்த கீழே இருக்கிற இந்த ரெண்டு பாட்டமும் நமக்கு டபுள் பாட்டமாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணால் நம்ம பை எடுக்கலாம். இது கண்டிப்பாக 4300லையோ அல்லது 4420 அந்த லெவலுக்கு போய் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற அளவு பவர் கிடைக்கும். நாளைக்கு லைவ் மீட்ல வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் இதை பற்றி. இப்போ மார்க்கெட் கீழே வந்தால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா பை எடுங்க. பெட்டர் போயிட்டு வந்தால் இன்னும் பை எடுக்கலாம். எப்படினாலும் இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி பை எடுத்தோம் அப்படின்னம்னா மேலே அது ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் உண்டு. ஸ்டாப் வைக்காம இந்த நான் சொன்ன லெவல்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.